இப்போ ஜோஜு கேரளாலேருந்து இங்கே வந்து அவர் பேசுறதுல எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்றது. அதைத்தான் நான் ஒரு பேட்டியில கூட சொன்னேன். இந்த படத்துல எந்த கதாநாயகன் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை. எங்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. பட் என்னை பார்த்து சொன்னது வந்து ஜோஜு தான். டெய்லி வந்து ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்கே சொல்ல மாட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கதை பேசிக்கிட்டே இருப்போம். அவர் படத்தை போட்டு காட்டுவாரு. அவ்வளவுதானே இந்த குடும்பம். சூப்பர் சார், சூப்பர் சார். அதான் சார், இப்போ உங்களை பார்த்தோன்னே உங்களோட ஒரு கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்ற சூழல் இருக்கும்போது, நடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த ஃபேன் பாய் கேள்வி, ஃபேன் கேர்ள் கேள்வியெல்லாம் வந்து வரும்ல சார், ஆப்வியஸா. கிட்டத்தட்ட இது ஒரு கிளாஸ் ரூம்னு சொன்ன மாதிரி தனியா ஒரு டியூஷன் மாதிரி உங்களுக்கும். அது வந்து வெக்கம் இல்லாம கேட்கறவர் வந்து ஜோஜு தான். சார் எனக்கு ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவார். அது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் என்ன அப்படியே கண்டுபிடிச்சு இன்வென்ட் பண்ணி சொல்றேன். எனக்கு கொடுத்தது அங்க பாஸ் ஆன் பண்றேன். அதுல என் அனுபவமும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும். தப்பா சரியாங்கிறதெல்லாம் அவங்க அனுபவம் தான் சொல்லும்.